வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. பாருங்கள், ரஜ்ஜு யோகம்னு ஒரு யோகம் இருக்குது ஜாதகத்தில். எல்லாருக்குமே எல்லா யோகமும் கிடைக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்கும் அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தில். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் 12 ராசி கட்டத்தில் சரராசின்னு சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 ராசியில் சூரியன், செவ்வாய், சந்திரன், குரு, புதன், சுக்கிரன், சனி பகவான், இந்த 7 கிரகங்களும் இருக்கான்னு பாருங்கள். இந்த 4 ராசி மண்டலத்தில் தான் இருக்கணும். ராகு கேதுவை விட்டுருங்க, அவங்க எங்கே வேணாலும் இருக்கட்டும். இந்த சரராசி மண்டலத்தில் ராகு கேதுவை தவிர பாக்கி 7 கிரகங்கள் இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த ரஜ்ஜு யோகம் ஏற்படும். இந்த ரஜ்ஜு யோகம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வெளிநாட்டு வாழ் இந்தியராக இருப்பாங்க. இல்லை பூர்வீகத்தை விட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்வாங்க. ஆனால் வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் வெளிநாட்டிலே வீடு வாங்குறது, வெளிநாட்டிலே சொத்து சுகம் வாங்குறது, அந்த அமைப்பு இந்த ரஜ்ஜு யோகத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். இவங்க பேராசை கொண்டவராக இருப்பாங்க. பேராசை கொண்டால் மட்டுமே நம்ம எதையுமே அடைய முடியும். எந்த லட்சியத்தையும் பேராசை கொண்டால் மட்டும்தான் அந்த ஆசையை நோக்கி நகரும்போது அதில் ஒரு 50%, 60% அவங்களோட நகர்வை பொறுத்து ஏற்படும். அதனால் பேராசை என்பது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது. பேராசை கொண்டால் மட்டுமே பெருவாழ்வு வாழ முடியும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கிற மாதிரி இவங்க அத்தனைக்கும் ஆசைப்படுவாங்க, அதை அடைஞ்சிருவாங்க. இவங்க பூர்வீகத்தில் ஏகப்பட்ட சொத்து சுகத்தை வாங்கி குவிப்பாங்க. பேராசையும் பெரும் கோபமும் கொண்ட மனிதராக இருப்பாங்க. ஆனாலும் செல்வந்தராக இருப்பாங்க. அழியா புகழோட குறையா செல்வமும் இவங்களை கூடயே நின்று காத்து நிற்கும். இந்த ஜாதக அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போய் நல்ல சொத்து சுகத்தை வாங்கி பெருவாழ்வு வாழ்வீங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.